ஐயா வணக்கங்க ஐயா. மணி சார் வணக்கம். வணக்கம். ஐயா, பெரும்பாலும் மக்களுக்கு இருக்கிற ஒரு சந்தேகம். சில பேத்துக்கு மட்டும் அதிர்ஷ்டம் வருது. அவங்க வீட்டுக்கு மட்டும் அதிர்ஷ்ட கதவு தொறக்குது. மகாலட்சுமி வராங்க. ஸோ இந்த மாரி விஷயம் சொல்லிட்டே இருப்பாங்க. சில பேத்துக்கு மட்டும் குறிப்பா ஏன் அதிர்ஷ்டம் வருது? அதுக்கான காரணம் என்ன? கண்டிப்பா ஒரு அருமையான கேள்வி. அதிர்ஷ்டங்க சார். ஒரு படத்துல லூஸ் மோகன் சொல்லுவாரு. அதிர்ஷ்டம் அது இஷ்டத்துக்கு வரும், அது இஷ்டத்துக்கு போகும். அதுக்கு பேரு தான் அதிர்ஷ்டம்னு சொல்லுவார். இப்போ அதிர்ஷ்டம்ங்கிறது எல்லாருக்கும் கிடைச்சிருமா அப்படின்னா எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை. விரல் விட்டு எண்ணலாம். அந்த நம்ம ஒரு ஏரியாவில் இருக்கிறோம். அவர் மாடி வீட்டுக்காரர், அவர் பெரிய கோடீஸ்வரம்ப்பா. ஒரு ஆளை சொல்லுவீங்க, ஒரு 100 வீடு இருக்கும். அப்போ அதிர்ஷ்டம் எல்லாத்துக்கும் வர்றதில்லை. ஏன்? ஜாதக ரீதி என்ன காரணம்? அதாவது அதிர்ஷ்டத்துக்கு மெயின் கிரகங்கள் இருக்கு, மெயின் பாவகங்கள் இருக்கு. முதல்ல உங்க முன் ஜென்ம கர்மாவை கணக்கெடுக்கணும். அங்கதான் அதிர்ஷ்டத்தை நம்ம டியூன் பண்றதோ இல்லை இருக்குதான்னு தெரியறதோ நமக்கு பார்க்க முடியும். அப்போ உங்க முன் ஜென்ம கர்மா என்னன்னு பாருங்க. எப்படி சார் பார்க்கணும்? நேரம் 9ஆம் இடத்துக்கு போயிருங்க. உங்க லக்னத்திலிருந்து 9ஆம் இடத்துக்கு போயிருங்க. நீங்க இதுல 2 ரூல் சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் 9ஆம் இடத்தை பார்க்கணும், 2வது 9ஆம் அதிபதியை பார்க்கணும். 9ஆம் இடத்தில் ராகு, கேது, சனி, சூரியன் இருந்தால், மாந்தி இருந்தால் உங்க அதிர்ஷ்டம் பிரேக் ஆகும். 9 குடையவர்கள் போய் சனியோடு, ராகுவோடு, மாந்தியோடு, அதே போல சூரியனோடு சேர்ந்திருக்கும் போதும் உங்களுடைய அதிர்ஷ்டத்தில் ஒரு பிரேக் வரும். இதுல சூரியன் ஒரு 50%, மீதியெல்லாம் 100% தொந்தரவு பண்ணுவாங்க. அப்ப அதிர்ஷ்டம் நல்ல அதிர்ஷ்ட காற்று நம்ம பக்கம் அடிக்கணும்னா நமக்கு இந்த 9ஆம் இடத்தை பார்க்கணும். ஏன்னா 9ஆம் இடம்ங்கிறது உங்க அதிர்ஷ்டம் வர்ற இடம். 9ஆம் இடம் அதிர்ஷ்டம் வர இடம். வரும். அதை தக்க வச்சுக்க முடியுமான்னு பார்க்கறது 9ஆம் இடத்தையும் 9ஆம் அதிபதியும் பார்க்கணும். இதை பார்த்தா தான் உங்களுக்கு அதிர்ஷ்டம் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபேவரபுளாக இருக்குது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். இப்போ 9ல எல்லாம் ராகு இருந்ததுன்னா அதிர்ஷ்டத்தை வாங்கி அதை காசாக்கி பொருளாக்கி இந்த பூமியில வாழ்றதுங்கிறது சவாலாக இருக்கும். தகுதி இல்லாதவர்களிடம் உங்களை கைகட்டி நிற்க வச்சுட்டு இருக்கோம். ஐயா, இப்போ 9ஆம் இடத்துல பேசும்போது அந்த இடத்துல பூர்வீகத்தையும் சேர்த்துக்கலாம். பூர்வ புண்ணியம் 5ஆம் இடம். ஓகே. 9ஆம் இடம் தான் உங்க அப்பா, தாயார். உங்க அப்பாவோட விதை தான் நீங்க. அவர் போட்ட விருட்சம் விதை. இது விருட்சமா வளருமா, பட்டு போயிருமா, இல்ல பாதியில வெட்டி எடுத்துட்டு போயிருவாங்களா, இல்ல ஏசிட் ஊத்தி அழிச்சிருவாங்களா, இல்ல அந்த இடத்துக்கு ஒண்ணும் இல்லையா, இல்ல அந்த மரமே புனிதமா போற்றப்படுமா, இப்படியெல்லாம் நம்ம பார்க்கணும்னா 9ஆம் இடத்தை தான் நீங்க போய் பார்க்கணும். அப்போ 9ஆம் இடம்ங்கிறது அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய மிக முக்கிய காரணி. 9ஆம் இடம்ங்கிறது ஒரு மனிதனுடைய முற்பிறவியோட கணக்கு. முற்பிறவியோட கணக்கு அது சேமிக்கிற இடம் தான் 9ஆம் இடம். நீங்க முற்பிறவியில செஞ்ச ஒரு கணக்கு இருக்கும்ல, ஏதோ ஒரு நல்லதோ கெட்டதோ என்னமோ ஒன்று இருக்கும்ல, அதை டெபாசிட் ஆகி சேமிக்கிற இடம் தான் 9ஆம் இடம். அந்த 9ஆம் இடத்துக்கு தான் உங்க பார்வை போகணும். உங்க ஜாதகத்தை எடுத்த உடனே இவன் நல்லது பண்ணியிருக்கானா, கெட்டது பண்ணியிருக்கானா, இவர் நல்லா இருப்பாரா, தொந்தரவு பண்ணுவாரா, அப்படிங்கிறத நீங்க அங்கதான் நீங்க பார்த்துக்க முடியும். அப்ப ஜாதகத்தை பார்த்தவுடன் 9ஆம் இடத்துக்கு உங்க பார்வை போச்சுன்னா உங்களுடைய கர்ம கணக்கு எத்தனை சதவீதம் அங்க டெபாசிட் ஆயிருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். 9ஆம் வீட்டை பாவிகள் பார்த்தாலும், 9ஆம் இடத்தில் பாவிகள் இருந்தாலும், 9ஆம் அதிபதியோடு பாவிகள் சேர்ந்து லக்னாதிபதி கெட்டு போயிருந்தாலும் இந்த பிறவியில் போராட்ட வாழ்க்கையை நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப 9ஆம் இடம் கொடுக்கிற அதிர்ஷ்டத்தை 10ஆம் இடத்தை வச்சுதான் உழைப்பின் மூலியமா நம்ம டெவலப் பண்ண முடியும். ஏன்னா 10ஆம் இடம் தான் உழைப்பு. நீங்க ஹார்ட் ஒர்க் பண்றீங்கல்ல, அந்த உழைப்பு 10th பிளேஸ் 12 கட்டத்துல. அப்ப 10ஆம் அதிபதி கெட்டு போய் 9ஆம் அதிபதி மட்டும் நல்லா இருந்தாருன்னா இவனுக்கு எல்லா அறிவும் இருக்கும், எல்லா திறமையும் இருக்கும், எல்லாம் உழைப்பாரு. அந்த உழைப்புக்கு ஒரு மரியாதை, ரெகக்னைஸ், உழைக்கிறதுக்கு புண்ணியம் இல்லாமல் போயிட்டு இருக்கும். அதனாலதான் ஒரு ஜாதகத்துல 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் சேர்க்கை பெற்றால் தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்லணும். இப்ப யாருக்காவது குரு சனி சேர்ந்திருந்தாலும் அது தர்ம கர்மாதிபதி யோகம் தான். அந்த தர்ம கர்மாதிபதி யோகம் குரு சனி சேர்றதுனால சமுதாயத்துல மதிப்பு மிக்க நபரா மாறிடுறாங்க. யாருக்கெல்லாம் 9ஆம் இடம் பலமா இருக்கோ, 10ஆம் இடம் பலமா இருக்கோ அவங்களுக்கெல்லாம் ஹெல்த் பாதிக்கும். என்ன சார் புது குண்டை தூக்கி போடுறீங்க, அதிர்ஷ்டம்ங்கிறீங்க, ஹெல்த் பாதிக்கிறீங்க. ஆமா, நீங்க புகழ் அடையணும், பெருமை அடையணும், பணம் சேரணும்னு ஓடிக்கிட்டே இருப்பீங்க. உங்க ஹெல்த்தை கவனிக்க மாட்டீங்க, ஹெல்த்தை கான்சென்ட்ரேஷன் பண்ண மாட்டீங்க. அப்போ உங்க உடம்பு கெடும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம், வருமானம் பணம்னு ஓடுறதை விட உங்க உடம்பையும் பத்திரமா பார்த்துக்குங்கன்னு சொல்லுவேன். என் குருநாதர் என்ன சொல்லுவார் தெரியுங்களா?
உங்களுக்கு பெயர், புகழ், பணம், கௌரவம், அந்தஸ்து, அதிர்ஷ்டம் எல்லாம் உங்களை நோக்கி வர வர உங்களை சுற்றி இருக்கிறவங்க ஒவ்வொருத்தராக கண்டுகிட்டு வெளியில் போயிட்டே இருப்பாங்க பாரு. ஏன்னா உங்களால் யாருக்கு நேரம் ஒதுக்க முடியாது. அவனுக்கு கௌரவம் வந்துருச்சும்பா, திமிரு பிடிச்சவன்பா, புது பணக்காரன்பா, இத்தனை பேர் வச்சு விட்டுருவான். ஆனால் அவன் உழைச்சிக்கிட்டு இருப்பான். அந்த ஆள் உழைச்சிக்கிட்டு இருப்பார், ஓடுன்னு ஓடிக்கிட்டு இருப்பார். இந்த அந்த குடும்பத்தை காப்பாற்றணும். ஒரு 1000 பேர் என்கிட்ட வேலை செய்கிறாங்க, அவங்களுக்கு நான் ஒரு நல்ல முதலாளியாக இருக்கணும், மற்றவங்களுக்கு தானம் தர்மம் பண்ணணும், இத்தனையும் சொல்லிட்டு இருப்பார். அப்போ இதெல்லாம் சொல்லும்போது அவங்க யாரையும் கண்டுக்க முடியாது. கண்டுக்காதவங்களுக்கு இந்த சமுதாயமும் இந்த உலகமும் வைக்கிற பேர் திமிரு பிடிச்சவன், லொல்லு பிடிச்சவன், கண்டுக்க மாட்டான், பணத்திமிரு, பணம் வந்துருச்சு, புது பணக்காரன், இப்படியெல்லாம் பேர் வச்சு விட்டுறாங்க. இது யாருக்கு புரியாதுங்க. புரிஞ்சவங்க நல்லது, புரிஞ்சுக்கிட்டா தான் நல்லது. இல்லைன்னா நீ தான் வயிற்றுலையும் வயலையும் அடிச்சுக்கணும். அவர் எங்கேயோ போயிடுவார், நீ தான் உட்காந்து அடிச்சு வயிற்றுலையும் வயலையும் அடிச்சுக்கிட்டு இருக்கணும். பிளஸ் பண்ணு, முடிஞ்சா பிளஸ் பண்ணு, இல்லையா தள்ளி போயிரு. நீ இன்னொருத்தரை பார்த்து பொறாமப்படாத. என்னைக்குமே புளியை பார்த்த பூனை சூடு போட்டுச்சுன்னா அது புளி ஆகாது. காற்றடித்தால் காகமும் பறக்கும், காகிதமும் பறக்கும். காற்றடித்தால் காகமும் பறக்கும், காகிதமும் பறக்கும். காற்று நின்றால் தான் தெரியும் காகம் எது காகிதம் எது என்று கவிஞர் பா. விஜய் எழுதுனார். இதை கலைஞர் ஒரு மேடையில் படித்தார். காத்தடிக்கும் போது எல்லாம் பறந்துட்டு தான் இருக்கும், காத்து நின்னா தான் சாமி தெரியும் எது காகம் எது காகிதம்னு. அதனால ஆட்டம் போடாத, பிரபஞ்சம் அடக்கி வச்சிரும். அமைதியா இரு, நிறைய உதவி செய், நிதானமா இரு. சோகத்தை இதயத்துக்கும் கர்வத்தை தலைக்கும் ஏற்றக்கூடாது. ஏற்றினோம்னா நம்ம லைஃப் போயிடும். ஃப்ரீயா இரு. காசு வருதா ஆடாத, காசு இல்லையா வாடாத, ரிலாக்ஸா இரு. உனக்கு என்ன தேவையோ இறைவன் கொடுப்பான். இதுதான் என் கான்செப்ட். இதுதான் என் கான்செப்ட். எவ்வளவு பெரிய தத்துவத்தை எளிமையா சொல்லிட்டீங்க. ஆமாங்க, இது உண்மைதான். இது நான் எல்லா கிளைண்ட்டுகளுக்கும் இதை சொல்லிட்டு இருக்கிறேன். அப்போ 9ஆம் இடம் என்பது மிகச்சிறந்த இடம். அங்கே புண்ணியம் உங்களுக்கு வலுத்தா தான் அதிர்ஷ்டம் வரும். அதிர்ஷ்டம் வந்தால் தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். மற்றவங்களை பார்த்து வயிற்றுலேயும் வயல் அடித்து என்ன பண்ணுறது? நமக்கு இங்கே எழுதி இருக்கணும்ல. இது எல்லாத்த விட குருங்கிறவர் நிதானமான வளர்ச்சி. ராகு தான் திடீர் அதிர்ஷ்டம். திடீர் அதிர்ஷ்டம் வரணும்னா ஒருத்தன் இப்போ தூங்கி எந்திரிச்ச உடனே வராது. அதுக்கு தகுந்த தில்லுமுள்ளெல்லாம் பண்ணுவான். அப்போ தில்லுமுள்ளெல்லாம் பண்ணாதீங்க. ஏன்னா ராகு திசை முடிஞ்சு அடுத்து என்ன திசை வரும்? குரு திசை வரும். தில்லுமுள்ளு பண்ணவங்களை திருட்டு பட்டம் கட்டி அடுத்தது இந்த உலகத்துக்கு அடையாளம் காட்டி விட்டுட்டு போயிடும். அதனால மேக்சிமம் நல்லது செய்யுங்க, நல்லா இருங்கன்னு சொல்றேன். அப்போ 9ஆம் இடத்தை நீங்க வச்சுதான் நீங்க எல்லாமே பார்க்கணும். 9ல் பாவிகள் இருக்கு, 9ல் பிரச்சனையா இருக்குது, 9ஆம் இடமே கெட்டு போயிடுச்சுன்னா நீங்க முன்னோர்களுக்கு எப்பவுமே திதி தர்ப்பணத்தை ப்ராப்பரா கொடுத்துக்கிட்டே வாங்க. வருடத்திற்கு ஒரு தடவையாவது குலதெய்வத்துக்கு சக்கரை பொங்கல் வச்சு மாவிளக்கு தீபம் போடுங்க. இதெல்லாம் பண்ணீங்கனாலே உங்களுக்கு அதிர்ஷ்டம் பூஸ்டப் ஆக ஆரம்பிச்சிடும். 9ஆம் இடம்ங்கிறது ட்ரஸ்ட். உங்களால முடிஞ்சா ஏதாவது ஆதரவற்றோர் முதியோர் இல்லங்கள் இருப்பாங்கல்ல, ஆதரவற்ற முதியோர் இல்லங்கள், அதுக்கு மாசமான அமாவாசை அன்னைக்கு உங்க முன்னோர்கள் பெயரில், எப்படி உங்க முன்னோர்கள் பெயரில் உணவு தானம் செய்யுங்க. மதியம் ஒரு நேரம் வடை பாயாசம் 4000 ரூபா கேட்பாங்க. ஒரு 30-40 பேர் இருக்கிற இடத்துக்கு தானம் பண்ணிக்கிட்டே இருங்க. அதிர்ஷ்டம் வரலன்னு எனக்கு கேளுங்க, சொல்லித்தர்றேன். நீங்க என்கிட்ட ஜாதகம் பார்த்தா தான் நான் சொல்லித்தருவேன். அப்படியெல்லாம் நான் எதுவுமே சொல்லலையே. தெரிஞ்சுக்குங்க, வச்சு சாப்பிடுங்க, நல்லா இருங்க. யாரோ கிட்ட ஜாதகம் பாருங்க. எனக்கு ஜாதகம் பார்க்கறதுக்கு நேரம் ஒதுக்குறதுக்கு நேரம் இல்லை. மினிமம் 5 மந்த் ஆகுது மணி சார். கண்டிப்பா 5 மாசம் கழிச்சு தான் என்னால் கொடுக்க முடியுது. அதனாலதான் உங்க உறவுகள், தெரிஞ்சவங்ககிட்ட, நண்பர்கள், குடும்ப ஜோசியர் யார் இருந்தாலும் அங்கே போய் பாருங்க, சந்தோஷமா இருங்க. எங்கிட்ட தான் பார்த்தே ஆவேன் அப்படின்னா வெயிட் பண்ணுங்க. இதான் என்னால் பண்ண முடியுது அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்துக்கும் இடமே இல்லை. அதிர்ஷ்டம் இவர்களின் வாழ்க்கையில் உயிரோடு உதிரத்தோடு கலந்திருக்க இவர்களின் குலசாமி இவர்களுக்கு துணை நிற்கட்டும் என்பதை சொல்லி மீண்டும் ஒரு நல்ல பதிவிலே சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளர்க. நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். அடியேன் அவினாசி ஜோதிலிங்கம், மித்ரா டிவியிலிருந்து. நான் இப்பொழுது அமர்ந்திருக்கின்ற ஆலயம் கும்பாபிஷேகத்திற்கு தயார் நிலையிலே இருக்கின்ற திண்டுக்கல் மாவட்டம் எரியோடு அருகிலே புதுரோடு குஜிலியம்பாறை வட்டம் அங்கு இருக்கின்ற மகாசக்தி ஆதி குபேர வாராகி அன்னையினுடைய ஆலயத்தில் இருக்கிறோம். கும்பாபிஷேகத்துக்கு ஆலயம் தயார் நிலையில் இருக்கு. பிராபவ வருடம் ஆவணி மாதம் 31ஆம் தேதி 17/9/2026 வியாழக்கிழமை குருவாரத்திலே
காலை 10:45 மணி முதல் காலை 11:10 மணிக்குள் ஆலயத்தினுடைய மிக பிரம்மாண்டமான கும்பாபிஷேக விழா நடைபெற இருக்கிறது. இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற நீங்கள் இந்த கும்பாபிஷேக விழாவிலே கலந்து கொண்டு உலக நாடுகளில் நீங்கள் எங்கிருந்தாலும் எந்த வெளியூரில் இருந்தாலும் உங்களை எல்லாம் அன்போடு இருகரம் கூப்பி இந்த ஆலயத்திற்கு அடியேன் சார்பாகவும் இந்த கோவில் நிர்வாகத்தின் சார்பாகவும் சக்திவேல் சுவாமிகள் இந்த கோவிலுடைய ஆலய ஸ்தாபகர் அவர் ரொம்ப சிரமப்பட்டு இந்த ஆலயத்தை உருவாக்கி ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வந்திருக்காரு. அது ஒரு பிரம்மாண்டமான ஒரு சக்தி அந்த இடத்துல அம்பாள் உட்கார்ந்துருக்காங்க, உயிரோட்டமா இருக்காங்க. இங்கே யாரெல்லாம் வழிபடுறீங்களோ அவங்களுக்கெல்லாம் நிச்சயமா உங்களுடைய எல்லா நெருக்கடிகளும் தீர்ந்து சுபிட்சம் கிடைக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்துக்கு இடமே கிடையாது. அப்படிப்பட்ட ஆலயத்தில் அடியே அமர்ந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்களும் எல்லாரும் வரணும், உங்களையும் நான் இந்த ஆலயத்தில் எல்லாரையும் பார்க்கணும்னு விருப்பப்படுறேன். கண்டிப்பா வாங்க. இந்த ஆலயத்திற்கு உங்களால் முடிந்த இந்த ஆலய கும்பாபிஷேக விழா மாபெரும் விழாவாக பிரம்மாண்ட விழாவாக நடைபெற இருக்கிறது. இந்த ஆலய கும்பாபிஷேக விழாவிற்காக நிதி உதவி மற்றும் பொருளுதவி நாங்கள் இந்த கோயிலில் பங்கெடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஆலயத்தினுடைய அக்கௌண்ட் நம்பர் மற்றும் வங்கியினுடைய விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆலயத்தினுடைய கோயிலுடைய அக்கௌண்ட் நம்பரே இருக்குங்க. நீங்கள் அதுக்கு தாராள நிதி உதவியும் பொருளுதவியும் செய்து உங்களுடைய பங்களிப்பையும் கொடுத்து அன்னையினுடைய பேரொருளை பெறுமாறு மீண்டும் ஒரு முறை உங்களை எல்லாம் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் இந்த கும்பாபிஷேக விழா என்பது சாதாரண விஷயம் அல்ல. கோபுர தரிசனம் என்பது கோடி புண்ணியம் என்று சொல்வார்கள். குரு பார்க்க கோடி புண்ணியம், அதே போல கோபுர தரிசனம் என்பது கோடி புண்ணியம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நிகழ்வுக்காக உங்களை நான் அழைக்கிறேன். எல்லோரும் இந்த விழாவிலே கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும். இந்த ஆலய விழா நிறைய இடங்களுக்கு செல்ல இருக்கிறது, ஒளிபரப்பாக, நேரடி ஒளிபரப்பாக. அதே போல நேரடியாக நீங்கள் அனைவரும் இந்த ஆலயத்திலே பெரும் பங்களிப்பை செலுத்த வேண்டும், அன்னையினுடைய ஆசீர்வாதத்தை பெருமளவு வாங்க வேண்டும் என்பதை மீண்டும் இந்த ஆலயத்தில் அமர்ந்து அடியேன் அவினாசி ஜோதிலிங்கத்தின் சார்பாகவும் மித்ரா டிவி, மந்த்ரா டிவி, பக்தி யுகம், வாராகி ஜோதிடம் சார்பாக உங்களை எல்லாம் மீண்டும் இருகரம் கூப்பி அன்போடு அழைக்கின்றேன். அனைவரையும் நான் மிக பிரம்மாண்டமான கும்பாபிஷேக விழாவிலே சந்திக்க ஆவலாக இருக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளர்க.